தமிழ்நாட்டில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை கண்டித்து திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் திடலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி, புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ப. குமார், மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் என்.ஆர். சிவபதி, பூனாச்சி, கழக அமைப்பு செயலாளர்கள் ரத்தினவேல், வளர்மதி, மனோகரன், வெல்லமண்டி நடராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்திரா காந்தி, செல்வராஜ், பரமேஸ்வரி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி முன்னிலையில் வால்பாறை பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் வால்பாறை நகரைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கோவை புறநகர் மாவட்ட செயலாளரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். வால்பாறை நகர செயலாளர் மயில் கணேஷ், துணை செயலாளர் பொன் கணேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டினை அணிவித்து முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி வரவேற்பு அளித்தார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் பகுதியின் இருவேறு இடங்களில் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் பாலாஜி ஜானகிராமன் ஏற்பாட்டிலும் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மதுரப்பாக்கம் மனோகரன் தலைமையிலும் நடைபெற்ற இப்பொதுக்கூட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதேபோல் தாம்பரம் சண்முகம் சாலையில் அம்மா பேரவை இணை செயலாளர் மார்க்கெட் பாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்பொதுக்கூட்டத்திலும் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே அதிமுக சார்பில் தேர்தல் களப்பணிகள் குறித்து விளக்க கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய செயலாளர்கள் வாசு முருகையன், எம்.என். சிவக்குமார், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ரமேஷ், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கவாஸ்கர், ஒன்றிய அவைத்தலைவர் கலிய மாணிக்கவேல், ஒன்றிய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ஞானவேல், மாவட்ட துணை செயலாளர் செல்வம், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எல்லேரி சி. பிரபு, பொதுக்குழு உறுப்பினர் கருணா ஆகியோர் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தனர். இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே.ஏ. பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் என். முருகுமாறன், மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் எல். குணசேகரன் ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைகள் வழங்கினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. டி. குன்னத்தூர் அம்மா கோவில் வளாகத்தில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வாடிப்பட்டி பேரூர் பகுதியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி நிலைய முகவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தலைமை தாங்கி தேர்தல் பணியாற்றுவது குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் மாணிக்கம் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் மீண்டும் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயிலை அடுத்த ஆலப்பாக்கத்தில் தெருமுனை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்தும் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் விடிய ஆட்சியால் மக்கள் படும் அவலங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். கிழக்கு பகுதி செயலாளர் தேவதாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்.